ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறாங்க. மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருக்கணும். மோசே ஐயா உண்மையாக இருந்தாங்க, யாக்கோபு ஐயா உண்மையாக இருந்தாங்க, தாவீது ஐயா உண்மையாக இருந்தாங்க, எலிசா உண்மையாக இருந்தாங்க, எலியா ஐயா உண்மையாக இருந்தாங்க, கிதியோன் ஐயா உண்மையாக இருந்தாங்க, யோசுவா ஐயா உண்மையாக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் உண்மையாக இருந்தாங்க. எல்லாரும் உண்மையாக இருந்தாங்க. நோவா ஐயா உண்மையாக இருந்தாங்க. இப்படி வேதத்தில் பார்க்குறோம். உண்மையாக இருந்த மனிதர்கள். அதே போல் இன்றைய நாட்களிலும் நாமும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். சில நேரங்களில் சில சறுக்குதல் வரும். நம்ம மீண்டும் எழுந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். விழுகிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம மரண பரியந்தம் நம்ம இந்த பூமியில் ஜீவனோடு உயிரோடு இருக்கிற நாள் வரையில் நம்ம உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜீவ கிரீடம் நமக்கு எங்கே கிடைக்குன்னா, இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து பரலோகம் போகும்போது பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அங்கே நம்ம அவரிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். அங்கே காலகாலமாக, அதாவது நித்தியமாக அழியாத ஜீவ கிரீடம், அழியாத வாழ்க்கை, அழியாத பரலோகம் அது கிடைக்கும். இந்த பூமியில் திருமணத்திற்கு பிறகு 30 வருடம் தான் வாழ்க்கை. அதுலேயும் அது ஆண்டவருடைய கிருபை தான். 24 வயசில் அல்லது 30 வயசில் ஒரு திருமணம் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு மேலே 30 வருஷம்தான் பூமியில் வாழ்கிறாங்க. மனைவியோடு இணைந்து, பிள்ளைகளோடு இணைந்து. அவ்வளோதான். அதில் மரணம். ஆனாலும் பரலோகத்தில் அப்படி இல்லை. நித்தியமாக 1000 ஆண்டு இல்லை, 1,00,000 ஆண்டு இல்லை, 1 கோடி ஆண்டு இல்லை, நித்தியமாக கடவுளோடு வாழ்கிற பரலோக வாழ்வு கிடைக்கும். அங்கே தான் நமக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால். ஆமென். அல்லேலூயா.